ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதி வெறும் பேச்சு பொருளாகவே போயிட்டுருக்கிற நிலையில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் எந்த மாதிரி வாக்குறுதியெல்லாம் சொல்லியிருக்காரு, அந்த வாக்குறுதியெல்லாம் வாக்காளர்களை கவரும் வகையில் இருக்கா அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எஸ்எஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போது தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் என்ன மாதிரி வாக்குறுதியெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, அதாவது தேர்தல் வாக்காளர்களை கவரும் வகையில் தமிழகமே அதிர்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய வகையில் இருக்குங்க. ஒரு 10 அறிவிப்பை அறிவிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, 29 வயதுக்கு மேற்பட்ட வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 உதவித்தொகையை வழங்குற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது 29 வயதுக்கு மேலே பட்டதாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, படிச்சுட்டு வேலை இல்லாமல் அவங்களுக்கு மாதந்தோறும் 4000 உதவித்தொகை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு அறிவிப்பு தான். இந்த அறிவிப்பு நமக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தாங்க இருக்குது. சரி வாங்க, 2வது அறிவிப்பை பார்க்கலாம். இப்போ பட்டதாரிங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் மாதந்தோறும் 2000 உதவித்தொகையாக தரும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது என்ன திட்டம் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இளைஞர்களுக்கு மட்டும்தானான்னு பார்த்தீங்களா, இல்லைங்க, பெண்களுக்காகவும் சொல்லியிருக்காரு. மதிப்பு மிகு மகளிர் திட்டம்னு ஒரு திட்டத்துக்கு கீழே இந்த திட்டத்தில் 60 வயதுக்கு உட்பட்ட அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் 2500, அதாவது ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கா இல்லை ரேஷன் கார்டு இல்லாத அனைத்து பெண்களுக்குமா அப்படிங்கிறது குறிப்பிடலை. ஆனால் ஒட்டுமொத்த பெண்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதாவது 60 வயதுக்கு உட்பட்ட அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் 2500 உதவித்தொகைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி வாங்க, அடுத்தது என்ன 4வதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக செல்லலாம். அதாவது அனைத்து இடங்களுக்கும் அனைத்து பேருந்துகளிலுமே பெண்கள் இலவசமாக போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதை அடுத்து 5வதாக என்ன சொல்லியிருக்காருன்னா, கால அட்டவணை வெளியிடப்பட்டு அரசு பணிகளுக்கு ஆட்சேர்ப்பு சரியான நேரத்தில் அரசு பணி தேர்தல் நடத்தப்படும் என உறுதி. அதாவது கடந்த ஆட்சியில் முறைகேடுகளாக நடந்தது பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த டிஎன்பிசி அந்த மாதிரி எக்ஸாம்லாம் முறைகேடு நடந்தது பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் சரியான முறையில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அது அடுத்தது பார்த்திங்கன்னா 6வது என்ன பற்றி சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அரசு தரப்பில் தங்க மோதிரம், அது மட்டும் இல்லாமல் வெல்கம் பரிசு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஏதாவது பிறந்த நாள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும்போது அந்த நாளில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு தங்கத்தில் மோதிரம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் தமிழகத்தில் பிறக்கிற அத்தனை குழந்தைங்களுக்குமே அன்னை நாளையில் வெல்கம் பரிசு, அதாவது தங்க மோதிரம், இது எல்லாமே வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காருன்னா, 7வதாக இளைஞர்கள் தொழில் தொடங்க, அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இளைஞர்கள் தொழில் தொடங்குறதுக்காக பிணையம் இல்லாமல் 25 லட்ச ரூபா கடனும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இது ரொம்பவே பெரிய தொகை தாங்க. இதுவரையிலும் யாருமே இந்த மாதிரி ஒரு தொகையை அறிவித்ததே கிடையாது. இவர் சொல்லியிருக்காரு. அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாத எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தாங்க. இது மட்டும்தானான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. மேலும் இன்னொரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. 8வதாக பார்த்தீங்கன்னா, உயர்கல்விக்கு பிணையம் இல்லாமல் 20 லட்சம் வரை கடன் வழங்கப்படும். அதாவது பள்ளி படிப்பை முடிச்சுட்டு உயர்கல்வி போகணும்னு ஆசைப்பட்டு அவங்க வசதி இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 20 லட்சம் வரை கடன் வழங்கப்படும். அது எதுக்கு கீழேனா கல்வி உத்தரவாத திட்டத்தின் கீழே வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஏழை குழந்தைங்களுக்கு பெரிய உதவியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 9வதாக என்ன அறிவிப்பு சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் 75% தமிழர்களுக்கு வேலை தரும் தனியார் நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி மற்றும் மின் கட்டணத்தில் சலுகைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எதன் அடிப்படையில் சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு வரணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் 10வதாக என்ன அறிவிப்புனா, ஆண்டிற்கு 6 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படுமா. அதாவது
ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பெண்களோட திருமணத்திற்கு 1 பவுன் தங்கம் தரோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. தங்கம் மட்டும் இல்லாமல் தரமான பட்டு புடவையும், அதாவது இப்போ ஒரு பெண் குழந்தைக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அவங்களுக்கு அண்ணன் முறையில் 1 பவுன் தங்கமும் பட்டு புடவையும், பட்டு புடவைனா சாதாரண பட்டு புடவைங்க, தரமான பட்டு புடவைன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, சுய உதவிக்குழு, அதாவது பெண்கள் சுய உதவிக்குழுக்கு 100% மானியம் வழங்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தவேக தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன அந்த 10 வாக்குறுதியுமே தமிழக மக்களுக்கு அதிர்ச்சியாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் அவங்க சொன்ன அந்த பொய்யான வாக்குறுதி மாதிரி இல்லாமல் இந்த வாக்குறுதிகள் அனைத்துமே செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் பொய்யான வாக்குறுதிங்கிற மாதிரி சொன்னது, அதுக்கு உதாரணமாக எதை சொல்லியிருக்காருன்னா, நீட்டு தேர்வை ரத்து செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் செஞ்சாங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு, எவ்வளோ மக்கள் டீ கடை மூடியிருக்காங்க, ஹோட்டல் மூடியிருக்காங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது திமுக ஆட்சியில் என்ன ஸ்டெப் எடுத்தாங்க? அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைங்கும் போது ஃப்ளைட்டு ஏறி டெல்லி வரையிலும் போகிறாரு. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைக்கு அவர் டெல்லி வரையிலும் போயிருக்கலாம்ல, இந்த மாதிரி பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்க. இந்த மாதிரி பொதுமக்களோட பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லாத அந்த திமுக ஆட்சி என்னங்க செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது தவேக தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சார கூட்டத்துக்கு திருச்சி, பெரம்பலூர்னு போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் கடல் போல் திரண்டிருக்குங்க. அந்த கூட்டத்தில் ஏதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவரோட அன்பை எந்த மாதிரிலாம் வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பார்த்துருக்கோம். எதை வச்சுன்னா, திருச்சி கூட்டத்தில் ஒரு பொண்ணு வண்டியிலேருந்து கீழே சாஞ்சதை விஜய் அவர்கள் பார்த்துருக்காங்க. அதை பார்த்து அடுத்த செகண்டே அந்த நின்றுட்டு பேசிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த கார்லேருந்து கீழே இறங்கி வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கே வந்தது அங்கே இருக்கிற மக்களையே வியப்பில் ஆழ்த்திருக்குங்க. அந்த அளவுக்கு அவர் நடந்துட்டு இருந்திருக்காருன்னா, அவர் மக்கள் மேலே எந்த அளவுக்கு அன்பு இருந்திருந்தால் அந்த காரை விட்டு இறங்கி வந்திருப்பார். அந்த இடத்துல நீங்கள் ஒரு செகண்ட் யோசிங்க. இந்த மாதிரி மக்கள் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்தா அவர் அந்த கூட்ட நெரிசல் கூட பார்க்காம இறங்கி வந்து பார்த்துருப்பாரு. இந்த மாதிரி இருக்கிற தலைவருங்க தான் மக்களோட தேவைகள் என்னங்கிறத பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த வீடியோவில் உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் தவேக தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியாக 10 அறிவிப்பு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த அறிவிப்பில் எந்த அறிவிப்பு உங்களை கவர்ந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற அரசியல் மற்றும் சினிமா நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட SS ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும்.